ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை, தை அமாவாசை. தை அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய அமாவாசை. எல்லாருமே வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்ருக்குங்க. அந்த வரிசையில் இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தான். கிரக நிலைகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது நல்ல காலம், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே கிரக நிலைகள் நமக்கு கெடுதலாக சேர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் தான் பிரதிபலிக்கும். அப்படிங்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நிறைய கெடுபலன்களையும் நிறைய நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி எதிர்காலத்தில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க. கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் இயங்கவே இயங்காது. ஜோதிடத்தினுடைய உதவியால் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். இதை தாண்டி நீங்கள் இன்னும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ராசியின் அடிப்படையில் பார்க்குறோம், நட்சத்திர ரீதியாக இந்த மாறுபாடு அடையும், லக்கண ரீதியாக வித்தியாசப்படும். அதுவும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தசா புத்தி அப்படிங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி தான். அந்தந்த வயதை எட்டும் பொழுது என்ன தசாபுத்திகள் நடக்குது, அந்தந்த வருடங்கள் குறிப்பிட்ட வருடம், அதாவது ஒரு தசாபுத்தி அப்படிங்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வருடத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 50 வயதில் ஒருத்தங்க இருக்கிறதுக்கும் 20 வயதில் ஒருத்தங்க இருக்கிறதுக்கும் 10 வயதில் ஒருத்தங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன தசா புத்தி நடக்குதோ அது மாதிரியான பலன்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு நம்ம மாத கிரகங்களை வச்சு மாத பலன்கள் பார்க்குறோம். இருந்தாலும் தசாபுத்தி வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக பார்த்து சொல்லிவிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தை அமாவாசை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை. முதல்ல வர அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசை, சிறப்பான அமாவாசை, சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யணும். தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க, கணவனை இழந்திருக்கக்கூடியவங்க, பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யணும். இந்த கடமை அப்படிங்கிறது பித்திருக்களுக்கு கடன் நம்ம செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நம்ம எந்த ஒரு கடன் வைத்திருந்தாலும் பித்திரு கடன் வைத்திருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எந்த தோஷம் இருந்தாலும் பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை சரிவர சாந்தப்படுத்தாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான தோஷங்களோ பிதிர்கடனோ இருக்குது அப்படின்னா, அதனால் துன்பப்படக்கூடியது உங்களுடைய சந்ததியினர் தான். நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் உங்களுடைய சந்ததியினர் கண்டிப்பாக அதில் வசப்பட்டுருவாங்க. அதனால தான் நம்ம எப்போதுமே நம்ம வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ எந்த விதமான பாவங்களையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தவறுதல்கள் தான் பின்னாடி அவங்கள பாதிப்படையுது. ஏன்னா குறிப்பிட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய குடும்பங்களில் பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனை தீராது. அதே மாதிரி தான் கடன் இருந்துகிட்டே இருக்கும். கடன் முடிய போகுது அப்படின்னு நினச்சாலும் திரும்ப கடன் வந்துடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதே போல் திருமண பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், இவ்வளோ வயதாகியும் இன்னும் திருமணம் முடியலை அப்படின்ற மாதிரி அந்த விஷயமும் நடக்குது. அது இல்லாமல் என்ன ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நோய்வாய்ப்படுறது. பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம்னா அதில் நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பிதுர்க்கடன் தான். நீங்கள் உங்களுடைய பித்திருக்களை சரியாக பார்க்கல, அவங்கள வழிபாடு செய்யலை, அவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
அதுக்காகவே இருக்கக்கூடிய நாள் தாங்க இந்த அமாவாசை. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாதவர்கள், தவறியவர்கள், வருடத்திற்கு வரக்கூடிய 3-4 அமாவாசைகள் பெரிய அமாவாசைகளாக இருக்கும். அந்த அமாவாசைகளில் மட்டுமாவது நம்ம வழிபாடு செய்யணும். ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து நம்மளுடைய சந்ததியினரை பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய முன்னோர்களை நம்ம சாந்தப்படுத்தணும். அந்த மகாலயபட்ச காலத்தில் இங்கேயே தங்கி நம்மோடவே அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ அவங்கள அமாவாசையில் வழிபாடு செய்து அவங்களுடைய பசி தாகத்தெல்லாம் நம்ம தீர்க்கணும். அதே போல் தான் தை அமாவாசை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க பிதுர்லோகத்துக்கு போவாங்க. அவங்க போகும் பொழுது சந்தோஷமாக போகணும். நல்ல ஆசிகளை உங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அப்போ அதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். வரக்கூடிய ஜனவரி 18 அற்புதமான அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. அன்றைக்கி உங்களால் என்னெல்லாம் உங்களால் தானம் பண்ண முடியுமோ தானம் பண்ணுங்கள். ஏழை எளியவர்களாக பார்த்து, இயலாதவர்களாக பார்த்து, முடியாதவர்களாக பார்த்து செய்யுங்க. ஆதரவற்ற இல்லங்கள்லாம் இருக்குது, அங்கே போய் உதவி செய்யுங்க. முதியோர் இல்லங்கள் இருக்குது, அங்கே உதவி செய்யுங்க. ஸோ யாருமே இல்லை அப்படின்னு தவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த ஒரு உதவி தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவியினுடைய பயனே வந்து தெரியாமல் போயிடும். இதுக்காக நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். அதனால தான் உதவி செய்வதும் பார்த்து செய்யணும் அப்படின்றது. தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யுங்க, அதனுடைய பயன் கண்டிப்பாக உங்களுக்கு அடைய முடியும். ஸோ இப்போ நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 4, 5 ஆகிய இடங்களில் 4 கிரகங்கள் வந்து இணைந்திருக்காங்க. ராசிநாதன் வேறு இருக்கிறாரு. ஸோ இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருந்திருக்கும். 4, 10 இடங்களில் குருவும் புதனும் பரிவர்த்தனை வேறு ஆகியிருக்காங்க. அப்படின்றதுனால போன மாதத்துல இருந்தே நீங்கள் நல்ல பலன்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட்டங்கள் கிடைச்சிருக்கும், பதவிகள் கிடைச்சிருக்கும். உயர் பதவிகளுக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஜனவரி 15க்கு அப்புறமா கண்டிப்பாக ஜாக்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் நினைத்த உயர் பதவி கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 15க்கு அப்புறமாவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. அப்போ நீங்கள் மார்ச்சில் வந்து உயர் பதவி அடையிறீங்கன்னா அதுக்கான அஸ்திவாரத்தை எல்லாத்தையும் இப்போலேருந்தே போட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கும். சிறு தொழில் வச்சுருக்கக்கூடியவங்களாம் 10, 11ஆம் இடம் வலிமையாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல நல்ல லாபங்கள்லாம் பார்க்கலாம். வியாபாரம் குறையாமல் இருக்கும், லாபம் நிறைய கிடைக்கும். நினைத்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தை முடித்து நீங்கள் திரும்புகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அன்னைக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நல்லபடியாக வியாபாரம் ஆச்சு, நல்ல லாபம் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். திருப்தி இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டுலாம் நீங்கள் வீடு திரும்ப மாட்டீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பொருளாதார முன்னேற்றம் பார்க்கலாம். அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறமாவே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே 5வது இடத்துல போய் அமர போகிறாங்க. சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நல்ல யோகத்தை கொடுப்பாரு. கட்டடம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து கன்னிராசி நேயர்களே, நீங்கள் யாராவது இந்த விஷயம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது, அற்புதமான அமைப்பு இருக்குது. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அதே போல் பண வரவு, நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் பொழுது பணத்துக்கு என்ன பிரச்சனை? பணம் பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படாது, கவலைப்படாதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறமாவே எதிர்பார்த்த அதிர்ஷ்டம், நன்மை எல்லாம் கிடைக்கும். பெருசாக சோதனை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, பயப்படாதீங்க. இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், எதிர்காலத்துக்கான அடையாளம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக ஆக முடியும். அதுக்கான விஷயங்கள் நீங்கள் எப்பயே வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே போல் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு கணவர், குழந்தை இவங்க பேரில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே தீரும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்றதுனால பயப்படாதீங்க. ஜூன் மாதம் அதாவது ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது இடத்துக்கு போயிடுவார் குரு. அப்போ பார்த்திங்கன்னா தங்கம் வேலை செய்யக்கூடியவங்க, மஞ்சள் வேலை செய்யக்கூடியவங்க, வாத்தியார் தொழில் செய்யக்கூடியவங்க, வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றம் கிடைக்கும். அற்புதமான ஒரு டைமிங். ஜூனுக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்குது. இந்த கிரக நிலைகள் தான் உங்களை வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அட்டகாசமான வாய்ப்புகள்லாம் காத்துட்ருக்கு. கண்டகசனியாக இருக்கே அப்படின்னு நினச்சிலாம் கவலைப்படாதீங்க. அதாவது கண்டகச்சனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வேலையில் வந்து நீங்கள் போவீங்க, டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி.
ஸோ ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்ப நிலை எப்படி இருக்கும், எல்லாமே தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கையோடு வந்து இருங்க, நிச்சயம் நடக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கால் வைக்கிறக்கூடிய இடமெல்லாம் கரன்சியாக தான் கொட்ட போகுது. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.